நீங்க அம்மா மாதிரி அழகா சமத்தா இருக்கணுமா, சரியா? பாப்பா, அப்பா உனக்காக நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேனா, சீக்கிரமா வந்துடுமா, சரியா? இந்நேரம் மித்ராவுக்கு மசக்க ஆரம்பிச்சிருக்கணுமே, இன்னும் ஒண்ணும் காணுமே. ஆனா மசக்க இருந்தா தானே மாமா வயித்துல இருக்கிற புள்ள ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்லுவாங்க. என்னாச்சு மித்ரா? நான் அதான் தப்பா பேசிட்டேனா? இல்ல பின்னே ஒரு மாதிரி டல்லா இருக்க, என்னாச்சு? வினய், காலையில வாசுகி அம்மா சொன்னாங்கல்ல, அததான் நினைச்சிட்டு இருக்கேன். அம்மா என்ன சொன்னாங்க? மார்னிங் சிக்னஸ் இன்னும் வரலன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்கல்ல. அட என்ன மித்து, இதுக்குதான் நீ இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? அதான் சில பேர் கொஞ்சம் டிலே ஆகி கூட வரலாம், இல்ல வராமலே கூட போகும்னு ராம்கே சொன்னார்ல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, அதுவும் இல்லாம இந்த மாதிரி நேரத்துல கண்டதையும் மனசுல போட்டு தேவையில்லாம குழப்பிக்காத. இல்ல வினய், குழந்தை விஷயத்துல நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. சரி, நீ சொல்லு, என்ன பண்ணலாம்? வினய், நாம ஏன் எதுக்கும் இன்னொரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்க கூடாது? என்ன மித்து, அப்ப ராம்கி மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ, நான் எப்பங்க அப்படி சொன்னேன்? ஏன் இப்போ வீணா என் மேல பழி போடுறீங்க? ஏய், நீ இப்பதானே நம்ம ஹாஸ்பிட்டலை விட்டுட்டு வேற ஒரு இடத்துல பார்க்கலாம்னு சொன்ன. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல வினய். எனக்கு வாசுகி அம்மா சொன்னது ஒரு மாதிரி உறுத்தலாவே இருக்கு. வேற இடத்துல பார்த்து ஒருவேளை ஏதாவது கஷ்டமான விஷயமா இருந்தா அது முதல்ல நாம தெரிஞ்சுக்கிட்டு பொறுமையா அவங்க கிட்ட சொல்லலாம்ல. இல்ல மித்ரா, இப்ப இது நமக்கு தேவைதானா? கண்டிப்பா தேவைதான். எல்லாத்துக்கும் மேல டாக்டரும் வாசுகி அம்மாவும் குழந்தை விஷயம் தெரிஞ்சதும் அதுக்கப்புறம் அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஒருவேளை பெரிய பிரச்சனைன்னு ஏதாவது தெரிய வந்தா எப்படி அவங்களால தாங்கிக்க முடியும் வினய்? சொல்லுங்க, அவங்க எப்படி தாங்கிப்பாங்க? சரி, ஓகே, பார்க்கலாம். வினய் வாயாலே என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல வச்சிட்டல்ல. மித்ரா, இப்ப என்ன வேணும் உனக்கு? நீ உன் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு உன் வீட்டுக்கே போயிடணும், சரியா? தீபிகா, உன்னை பார்த்தா சிரிக்கிறதா அழுவுறதானே எனக்கு தெரியல. நீயே என்ன விளையாட்டு பொண்ணாவே இருக்க. இது ஏன் வீடு, நான் ஏன் வெளியே போனும்? லூஸ் அடி நீ, வழிய விட. மித்ரா, நீ நினைச்சதெல்லாம் நடக்குதுங்கிற ஆணவத்துல ஆடுறியா? ரொம்ப ஆடாத மித்ரா. காத்தி எல்லா நேரமும் உனக்கு சாதகமா வீசாது. நானும் வினையும் எவ்வளவு க்ளோஸ்னு தெரியுமா? இன்னைக்கு அவனே அவன் வாயால என்ன போய் வெளியே தங்கிக்கோன்னு சொல்றான். இதெல்லாம் உன்னால தானே? நீ தானே அவன்கிட்ட என்ன வெளியே அனுப்ப சொன்ன. இதுக்கெல்லாம் உன்னை சும்மா விட மாட்டேன் மித்ரா. நீ சொன்ன உடனே பேக் எடுத்துட்டு வெளியே போறதுக்கு நான் என்ன வீட்டு வேலைக்கா வந்திருக்கேன்? தீபிகா ப்ளீஸ், இப்போ பேச்செல்லாம் கேட்க எனக்கு நேரமும் இல்ல, மூடும் இல்ல. நீ என்னத்தையோ பண்ணுமா, அதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. அப்புறம் முக்கியமா
இப்போ நான் பிரெக்னெண்டா இருக்கேன். என் குழந்தை எதெல்லாம் கேட்கணும் எதெல்லாம் கேட்கக்கூடாதுங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். உன்னோட இந்த சீப்பான விஷயங்களெல்லாம் இனிமே என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காத. எனக்கும் என் குழந்தைக்கும் அது தேவையில்லாதது. புரியுதா? இன்னும் ஒரு வாரத்துல வீட்டை காலி பண்ற வழியை பாரு. சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காது. என்னமோ உலகத்திலே இவ மட்டும்தான் பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி பேசிட்டு போறா. என்ன பண்றது? பேசாம மூர்த்தியும் அகல்யாவையும் வர வச்சு எல்லார் முன்னாடி உண்மையை சொல்லிடலாமா? வேண்டாம். அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நமக்கு தெரியாது. திடீர்னு இந்த வினய் பையன் பொண்டாட்டிக்கு ஆதரவா பல்ட்டி அடிச்சாலும் அடிப்பான். நல்ல காலத்திலேயே அவ பின்னாடியே சுத்திட்டு இருப்பான். இப்ப மாசமா வேற இருக்கா. கேட்கவா வேணும்? இத வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். என்ன பண்ணலாம்? ஹலோ தீப்ஸ், என்ன? நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், ஏதோ யோசிச்சுட்டே இருக்க. அதுவா, நம்ம எவ்வளோதான் நல்லா நடந்துக்கிட்டாலும் ஏன் மித்ராவுக்கு நம்மள பிடிக்க மாட்டேங்குதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். தீபிகா ப்ளீஸ். டேய், சும்மா சொன்னேன்டா. உடனே என் பொண்டாட்டி நல்லவ வல்லவன்னு அப்படியே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடாது. நானே ஏன் என் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகுறதுல இவ்ளோ சிக்கல் வருதுன்னு யோசிச்சு மண்டை குழம்பி போயிருக்கேன். சரி விடு, எல்லாமே நல்லபடியாவே நடக்கும். ஏன் அவசரப்படணும்? சரி பாப்போம். சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்னடா இப்படி மூஞ்சே தூக்கி வச்சிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்லைன்னு சொல்றதுலே தெரியுது ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. சொல்லு, என்ன விஷயம்? என்ன இவன் யோசிக்கிறத பார்த்தா இப்பவே நம்மள வெளியே போக சொல்ல வந்திருப்பானோ? மித்ராவை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு தீபிகா. ஏன்? அவளுக்கு என்ன, நல்லா தானே இருக்கா? நல்லாதான் இருக்கா. ஆனா பிரெக்னென்ட் ஆனதுலேருந்து என்னவோ தெரியல, ரொம்ப சென்சிட்டிவா இருக்கா. எப்ப பார்த்தாலும் குழந்தைய பத்தி தான் யோசிச்சுட்டே இருக்கா. ஏய் கம் ஆன் வினய், இதெல்லாம் எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிறது தான். இது லைஃப்ல நடக்கிற பெரிய விஷயம் இல்லையா? நீதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கு இல்ல, எனக்கு இந்த குழந்தை விஷயத்துல அவ ரொம்ப அப்சஸ் ஆயிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. எல்லா அம்மாவும் குழந்தை விஷயத்துல அப்சசிவ் தான் வினய். சரி, இப்ப என்ன பிரச்சனை? நீ இவ்ளோ கவலைப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? காலையில அம்மா ஏதோ சொல்லியிருப்பாங்க போல. இந்நேரம் உனக்கு மார்னிங் சிக்னஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கணுமே, அப்படி உனக்கு எதுவும் ஆகலையான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அப்பா எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்காது, இட் டிபெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காரு. பாவம், இவ உடனே பயப்பட ஆரம்பிச்சிட்டா. டாக்டர்கிட்ட போய் எல்லாமே நார்மலா இருக்குன்னு செக் பண்ணணும்னு சொல்றா. டாக்டர்னா புரியல. உன்கிட்ட தான் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல இருக்கே. ஆமா, ஆனா அவ இங்கேயே செக் பண்ணி ஏதாவது பிரச்சனைனா வீட்டில் இருக்கவங்க தாங்க மாட்டாங்க, அதனால வெளியில செக் பண்ணலாம்னு சொல்றா. வெளியே செக் பண்ணா மட்டும் பிரச்சனைன்னு தெரிஞ்சா எல்லாரும் தாங்கிப்பாங்களா? என்னடா உன் பொண்டாட்டி லாஜிக்? சரி சரி, முறைக்காத. இப்போ உனக்கு இருக்கிறது ஒரே சாய்ஸ் தான். அவ என்ன கேக்குறாளோ அதை செஞ்சிரு. வேற டாக்டர் தானே, ஒரு வாட்டி செக்கப்க்கு கூட்டிட்டு போயிடு, அவ்வளவுதானே. ஹே, சும்மா லூஸ் மாதிரி பேசாத தீபிகா. லூசா? பின்ன சிட்டில அப்பாவுக்கு தெரியாத டாக்டர்ஸ் இருக்காங்களா என்ன? நான் எங்க போனாலும் முதல் வேலையா ராம்கேக்கு கால் பண்ணி சொல்லிடுவாங்க. நம்ம மேல நம்பிக்கை இல்லாம போயிருக்காங்கன்னு அவர் நினைக்க மாட்டாரா? பாயிண்ட் தான். இதுதான் நானும் சொன்னா அவ புரிஞ்சுக்க மாட்டேன்றா. எனக்கு ஒரு டாக்டர் தெரியும், அவங்க பேரு ரமணி. போய் பாக்குறியா? சரி வேணானா போ, எனக்கு என்ன.
சரி, யார் அது ரமணி? பேரே வித்தியாசமா இருக்கு. என் ஃப்ரெண்டு தான். ஏய், உனக்கு யார் இங்க ஃப்ரெண்டு? அதுவும் டாக்டர். அதெல்லாம் எனக்கு உலகம் முழுக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. உனக்கு வேணும்னா சொல்லு, நான் பேசுறேன். நாளைக்கே போய் பாரு. ரொம்ப நல்ல டாக்டர். அவங்களோட இன்டர்வியூஸ் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ். வேணும்னா அப்பா கிட்ட ஒரு தடவை நைஸா கேட்டு பாக்குறியா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். என்ன சொல்லு, பேசவா வேணாமா? சரி, நீ பேசு, நான் நாளைக்கு போய் பார்க்குறேன். ஆனா இந்த டாக்டர் நீ தான் ரெஃபர் பண்றேன்னு மித்ராக்கு தெரிய வேண்டாம். ம்? ஓகே ஓகே. நல்லது கூட இந்த காலத்துல யாருக்கும் தெரியாம தான் செய்ய வேண்டியது இருக்கு. என்ன செய்ய? தேங்க்ஸ். என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல சரியான ஒரு வழியை காட்டிட்ட கடவுளே. இது போதும். இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். டாக்டர் ரமணி கிட்ட பேசிடுவோம். மித்து, நம்ம ஹாஸ்பிட்டலே பார்த்துருக்கலாம். எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாவே இருக்கு. ஐயோ, மறுபடியும் அதே கதையை ஆரம்பிக்காதீங்க வினய். இல்லை மித்து, நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போது நம்ம ஹாஸ்பிட்டலாக இருந்தால் நம்ம நம்பிக்கையாக இருக்கலாம்ல. வேணும்னா அப்பாவுக்கு தெரியாமல் கூட செக் பண்ணியிருக்கலாம்ல. இந்த கிளினிக்கை பார்த்தா இவங்க சரியாக செக் பண்ணுவாங்களோன்னு எனக்கு என்னமோ சந்தேகமாகவே இருக்கு. நீங்க தான் உங்க ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணதா சொன்னீங்க. அப்புறம் நானும் இந்த டாக்டரை பத்தி கொஞ்சம் விசாரிச்சேன். ரொம்ப நல்ல விதமா தான் சொன்னாங்க. தயவு செஞ்சு நீங்க பேசாம இருங்க. மேடம், நீங்க போங்க. ஹலோ டாக்டர். உட்காருங்க. இந்தாங்க டாக்டர். ஃபர்ஸ்ட் பிளட் டெஸ்ட்டும் யூரின் டெஸ்ட்டும் எடுத்துக்கலாம். அதை பார்த்துட்டு அப்புறம் நார்மல் செக்அப் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ரைட் சைடு போங்க, அங்க எடுப்பாங்க. நான் போறேன். சரி. தீபிகா ஃப்ரெண்டு தானே நீங்க? ஆமாம் டாக்டர், தீபிகா தான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆமாங்க, நீங்க கவலைப்பட வேணாம். ஃபுல் செக்அப் பண்ணி கிளியரான ரிப்போர்ட் கொடுத்துடுறேன். ஓகே. உங்க வைஃப் ஆல்ரெடி உங்களுக்கு ரிலேட்டிவா? இல்லை இல்லை, எங்களுக்கு லவ் மேரேஜ். சரி, அப்போ ஓகே. சாம்பிள் கொடுத்தாச்சம்மா? கொடுத்துட்டேன். நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, நான் செக்அப் முடிச்சுட்டு கூப்பிடுறேன். ஓகே. உள்ள வாங்க. டாக்டர், பயப்படுற மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? நோ ப்ராப்ளம், எவ்ரிதிங் இஸ் நார்மல் தாம்மா. பயப்பட தேவையில்ல. நான் சில டேப்லெட்ஸ் கொடுக்கறேன், அதை எடுத்துக்கோங்க. ஓகே. எவ்ரி மந்த் ஸ்கேன் பண்ணி பேபி growth எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே டாக்டர். அப்புறம் நல்ல பசி எடுக்கும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம உங்களுக்கு பிடிச்சத சாப்பிடுங்க. எதுவா இருந்தாலும் நிறைய அதிகமா சாப்பிட வேண்டாம், லிமிட்டா சாப்பிடுங்க. 3 வேளைன்றது 4 வேளையா சாப்பிடுங்க. ஓகே. கொஞ்சம் நெஞ்செரிச்சல் அதிகமா இருக்கும். ஈஸியா டைஜஸ்ட் ஆகுற மாதிரியான ஃபுட் எடுத்துக்கோங்க. டைஜஸ்ட் ஆகாத மாதிரியான ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமா சாப்பிடுங்க. ஓகே. ஓகே டாக்டர். நீங்க போயிட்டு உங்க ஹஸ்பண்ட வர சொல்லுங்க. சரி, ஓகே.
என்ன மித்ரா முடிச்சா? ஆ, டாக்டர் உங்களை இப்போ உள்ள வர சொன்னாங்க. ஓ ஓகே. ம். வாங்க வினய். டாக்டர் செக்கப்லாம் முடிஞ்சிச்சுங்களா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே, நார்மல் தானே? ஆமாமா, நார்மல் தான். சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. என்ன டாக்டர், என்ன காம்ப்ளிகேஷன்? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் மறைக்காம சொல்றீங்களா? ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல ம். மதர் நல்ல ஹெல்த்தியா தான் இருக்காங்க. பட் பேபி தான் டாக்டர் இப்போ மேஜரா எதுவும் ப்ராப்ளம் இல்ல. 3-4 மந்த்ஸ்க்கு அப்புறம் ப்ராப்ளம் வரலாம். ஏன் டாக்டர், எதனால இந்த ப்ராப்ளம்? வினய், உங்க வைஃப்க்கு இதானே ஃபர்ஸ்ட் பேபி? ஆமா டாக்டர், இதான் ஃபர்ஸ்ட் பேபி. ஆனா ஏற்கனவே 2-3 டைம்ஸ் மிஸ்கேரேஜ் ஆயிருக்குல்ல? அதனால வர ப்ராப்ளம் தான். வாட்? என்ன டாக்டர் சொல்றீங்க? மிஸ்கேரேஜா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? அதுவா மிஸ்கேரேஜ் ஆச்சா இல்ல நீங்க பண்ணீங்களா? இல்ல டாக்டர், அது இன்டியூஸ் தான் பண்ணிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன் வினய்? அதனாலதான் யூட்ரஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. மிஸ்கேரேஜா? என்னென்னமோ சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி பாசிபிள்? 2-3 டைம்ஸ்க்கு மேல மிஸ்கேரேஜ் ஆன பிறகும் பேபி ஃபார்ம் ஆயிருக்குன்னா அது கடவுளோட ஆசீர்வாதத்தால தான் நடக்கும். பாஸ்ட பத்தி கவலைப்படாம பிரசன்ட்ல என்ன பண்ண வேண்டியதை சரியா பண்ணும். வினய், தாயும் சேயும் காப்பாத்த வேண்டிய பொறுப்பு டாக்டரோடது. ஃபர்ஸ்ட் 4 மந்த் உங்களோட கண்காணிப்பும் அரவணைப்பும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வினய், டாக்டர் என்ன சொன்னாங்க? நார்மல் தானா? டவுட் வேண்டாம்னு சொன்னாங்க. அவ்வளவுதான் சொன்னாங்களா? ஆமா, போலாம். வினய், உங்க வைஃப்க்கு இதானே ஃபர்ஸ்ட் பேபி? ஆமா டாக்டர், இதான் ஃபர்ஸ்ட் பேபி. ஆனா ஏற்கனவே 2-3 டைம்ஸ் மிஸ்கேரேஜ் ஆயிருக்குல்ல? அதுவா மிஸ்கேரேஜ் ஆச்சா இல்ல நீங்க பண்ணீங்களா? இல்ல டாக்டர், அது இன்டியூஸ் தான் பண்ணிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். வினய், வினய், வினய். என்ன என்னாச்சு? என்னாச்சா? இத நான் கேட்கணும். உங்களுக்கு என்னாச்சு? எனக்கு என்ன, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன். வினய், ஏன் இப்படி பேசுறீங்க? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னாச்சு? ஹே, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஐ ஆம் குட். வினய், டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? என்கிட்ட எதையாவது மறைக்கிறீங்களா? சேச்சா, அப்பெல்லாம் எதுவும் இல்லை. நீ சும்மா ஏதாவது கண்டதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு ஃப்ரீயா விடு. இல்ல வினய், வர்றப்போ உங்ககிட்ட இருந்த சந்தோஷம் இப்ப இல்ல. என்னமோ நடந்திருக்கு. நீங்க தான் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. சோ மித்ரா, அப்பெல்லாம் எதுவுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். இங்க பாரு, நான் சிரிச்சிட்டு இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
என்னது இது? இந்த விஷயத்த நான் அவகிட்ட எப்படி சொல்றது, எப்படி கேக்குறது?